சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது சில நாள் நான் ஹோம் ஒர்க் முடிக்கலன்னா எங்கள் வீட்டில் ஒரு நடிப்பு போட்டு எனக்கு உடம்பு சரியில்லை நான் லீவ் போட்டுருவேன். ஆனால் அதுவே இப்போ காலேஜ்லாம் வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெருசாகவே தெரியறதில்ல. ஐ மீன் நான் ஹோம் ஒர்க் முடிக்காததை சொல்லலை. இந்த மாதிரி லீவ் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் எதுக்காக நம்ம லீவ் போடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் மெச்சூரிட்டியோ தெரில, மேபி இருக்கலாம். அண்டு அன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஐ ஃபெல் ஸோ ட்ரெயின்ட் அப்படின்னா எக்ஸாஸ்டட்னு அர்த்தம். ஐ மீன் எக்ஸ்ட்ரீம்லி டயர்டாக இருக்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு அன்னைக்கு அப்படி தான் இருந்தது. இருந்தாலும் எனக்குள்ளேயே ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்து அன்றைக்கி காலேஜ் போய் அன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிட்டேன். அதை விட ஃபஸ்ட்டு திங் ஒன்று நடந்தது என்னென்னா, எங்களுக்குன்னு கொடுத்த பர்த்டே சாக்லேட்ஸை யாரோ பகல் கொள்ளை அடிச்சிட்டாங்க. நண்பர்களே மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம நண்பர் அவருக்கு கொடுத்த சாக்லேட் எனக்கு கொடுத்து இன்றைக்கும் அவர் ஒரு பூக்கி நிரூபிச்சிட்டாரு. இப்படியாக அன்றைக்கி காலேஜ் ரொம்ப ஃபன்னாக முடிஞ்சுது. அண்ட் எனக்கு ஈவினிங் ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்ததுனால எனக்கு எக் பஃப்பும் அந்த பாதாம் மில்க்கு குடிக்கிறது வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். சரி, அதனால் அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அருமையான வெதரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஸோ நியூ வேர்ட் கற்றுக்கோங்க, யூஸ் ஆகும். பாய்.